கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்து வந்து டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு. இதில் வந்து சர்வீஸ் டைப். இதில் வந்து சர்வீஸ் டைப்பில் வந்து டிராஃபிக் ஃபைன் அப்படின்னு சரி, அதாவது ஃபைன் சீட் நம்பர். அதாவது உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு துண்டு ரிசிட் ஒன்று, தடகொலண்டு, அந்த தடகொலோட நம்பர் இதில். அடுத்து வந்து ஓகே, இந்த டிராஃபிக் ஃபைன் வந்து ஆன்லைனில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே நம்ம லைசன்ஸை வந்து டிராஃபிக் போலீஸ்லேருந்து எப்படி வந்து பெற்றுக்கொள்ளணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே வந்து டிராஃபிக்கோட நம்ம லைசன்ஸை வந்து எப்படி வந்து பெற்றுக்கொள்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னே வந்து சிஸ்டம் என்னது, நம்ம இப்போ ஒரு டிராஃபிக்கில் பிடிப்பட்டால் அவங்க ஒரு தடகொலை வந்து கொடுப்பாங்க. அந்த தடகொலை எடுத்து போயிட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவனுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதாவது நம்ம என்ன குற்றம் செய்தோம்னு எல்லாமே இருக்கும், அதில் மார்க் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் உண்டு எல்லாமே கொடுப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து காசு கட்டணும். அந்த அமௌண்ட்டை காசு கட்டினதுக்கு பிறகு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. எந்த போலீஸில் உள்ள டிராஃபிக் வந்து நமக்கு வந்து ஃபைன் போட்டாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நம்மளோட வந்து அந்த ரிசிப்டை கொண்டு கொடுத்து அதுக்கு பிறகு தான் நம்ம லைசன்ஸை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் காலங்காலமாக இருந்து வர இலங்கையினுடைய டிராஃபிக் ஃபைன் சிஸ்டம் முறை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் சிஸ்டத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட வந்து கவர்மெண்ட் பே, அதாவது இந்த கவர்மெண்ட் பே மூலம் நம்ம டிராஃபிக் ஃபைனை வந்து கட்டி அந்த ஸ்பாட்லேயே வந்து நம்ம லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் வந்து நமக்கு நேரம் காலம் எல்லாமே மிச்சப்படுது. இப்போ தூரடங்கள்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் பிடிச்சி அதுக்காக வெயிட் பண்ணி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வெயிட் பண்ணி லைசன்ஸ் எடுத்து போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் பே சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னுமே வரல. குறிப்பாக வந்து கொழும்பு, குருநாகல், அங்காள சைடில் போன்ற மாவட்டங்கள் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தோ மட்டக்களப்பில் இருந்தோ அங்கால வந்து நீங்கள் வாகனத்தில் போகிறப்ப ஏதாச்சும் உங்களுக்கு டிராஃபிக் எதுவும் பிடிச்சா, டிராஃபிக் வந்து உங்களை பிடிச்சா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து போகிறதெல்லாம் சரியான செலவு. ஓகே, அந்த ஸ்பாட்லேயே வச்சு நம்ம வந்து பே பண்ணி நம்ம லைசன்ஸை எப்படி பெற்றுக்கொள்ளணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்சனலாக நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் பிஓசியாக இருக்கட்டும், சிபில்ஸ் பேங்காக இருக்கட்டும், சம்பத் பேங்காக இருக்கட்டும், கொமர்ஷியலாக இருக்கட்டும், என்எஸ்பியாக இருக்கட்டும், செலானாக இருக்கட்டும், பிஎஃப்சிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க வந்து பிஓசி பேங்கை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிஓசி பேங்கில் உள்ள ஆப், அந்த பிஓசியில் வந்து 2 ஆப் இருக்குது. ஸ்மார்ட் பே ஒன்று இருக்குது, பிஓசி ஃப்ளாக்ஸ் இருக்குது. அதாவது இப்போ வந்து புதுசாக வந்து அறிமுகமான ஆப் தான் இந்த பிஓசி ஃப்ளாக்ஸ். ஸோ பொதுவாக வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிஓசி அக்கௌண்ட் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த பிஓசி ஆப் மூலம், அதாவது பிஓசி ஃப்ளாக்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணி நம்மளோட லைசன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளணும் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப் இருக்குது. நீங்கள் வந்து பேங்க் ஆப் மூலமும் வந்து இந்த டிராஃபிக் ஃபைனை வந்து இந்த கவர்மெண்ட் பேயை யூஸ் பண்ணலாம். அதாவது வாலெட், அந்த ப்ரைவேட் பேங்கோட வாலெட் இருக்குது தானே, அந்த ஜெனி இருக்குது தானே, ஜெனி, ஐபே, அந்த மாதிரி அந்த ப்ரீமி, அந்த மாதிரிலாம் இருக்குது சரிமா வாலெட். அந்த வாலெட்டையும் யூஸ் பண்ணி அந்த எப்படி நம்ம வந்து டிராஃபிக் ஃபைனை வந்து பே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்கில் பார்த்துருவோம், அடுத்து வந்து வாலெட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருவோம், அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேமெண்ட். அதாவது கவர்மெண்ட் பேமெண்ட் உங்களுக்கு என்னென்ன பேங்க் ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கட்டலாம்ன்றது, நீங்கள் என்னென்ன பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணி இதில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம்ன்றது எல்லாமே இருக்குது பாருங்கள். உள்ள எல்லா பேங்க்லேயும் நீங்கள் அதாவது அமனா பேங்க் இருக்குது, பிஓசி இருக்குது, கார்கில் கொமர்ஷியல் இருக்குது, டிஎஃப்சி இருக்குது, ஹெச்என்பி இருக்குது, அதாவது நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் இருக்குது, என்டிபி பேங்க் இருக்குது, என்எஸ்பி பேங்க் இருக்குது, ஃபைனான்சியர் இருக்குது, பீப்புள்ஸ் இருக்குது, சம்பத் இருக்குது, எஸ்டிபி பேங்க் இருக்குது, செலான் பேங்க் இருக்குது. ஓகே, இது இவ்வளவும் வந்து நீங்கள் பேங்க் மூலம் யூஸ் பண்ணி கட்டுறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாலெட், அதாவது உங்களோட ப்ரைவேட் பேங்க்கில் வாலெட் இருக்குது, அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி கட்டலாம். இதில் வந்து சிஐஎம்னு சொன்னால் எல்பி ஃபினான்ஸோடது, ப்ரீமி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷன் ட்ரஸ்ட் பேங்கோடது, ஜீனி வந்து டயலாகோடது, இது வந்து அந்த சிங்கிள் பேமெண்ட், இது வந்து ஐபே இருக்குது, அப்புறம் வந்து வெப்எக்ஸ் பேண்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட் வாலெட், நீங்கள் இது மூலமும் கட்டலாம். பேங்க் ஆப் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிராஃபிக் ஃபைன் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கொள்ள முடியுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டிராஃபிக் ஃபைன் வந்து பேங்க் ஆப் மூலம், அதாவது நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி இந்த பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி கட்டணும்னு பார்ப்போம். அடுத்து வந்து இந்த வாலெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து டிராஃபிக் ஃபைனை வந்து கட்டணும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நான் ஒவ்வொன்றா காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் பார்த்துருவோம். ஃபோனில் வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணி ஆன்லைனில் வந்து பணம் பே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த பிஓசி ஃப்ளாக்ஸை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்.
பிஓசி பிளாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது கேட்கும், அல்லது லொக் நம்பர் கேட்கும். ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இதுதான் உங்களோட டேஷ்போர்ட், அதாவது பிஓசி பிளாக்ஸோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது, அதாவது பணம் வந்து வங்கிகளுக்கு இடையில் வந்து பரிமாறுறது இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பில் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பில் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவ் லிஸ்ட் இருக்கும், ரெண்டாவது வந்து நியூ பில் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த நியூ பில் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த நியூ பில் பேமெண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னால் கீழே இந்த மாதிரி வரும். அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கும், வாட்டர் பில் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், டெலிவிஷன் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும். அடுத்து வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இல்லை பாருங்கள், கவர்மெண்ட் பேமெண்ட் இருக்கா, இந்த கவர்மெண்ட் பேயை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கவர்மெண்ட் பேயை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், அடுத்தது யூபிஎஃப் இருக்கும், இடிஎஃப் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கஸ்டம் இருக்கும். ஸ்ரீலங்கா கஸ்டமுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கவர்மெண்ட் பேயை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். நம்ம கவர்மெண்ட் பேயை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண செய்யும். ஜஸ்ட் கண்டினியூவை கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே, இதான் நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே உள்ளே வந்து கூட்டி போவோம். அதாவது இந்த கவர்மெண்ட் பேஜோட கவர்மெண்ட் பேமெண்ட்டோட இந்த ஒஃபிஷியல் சைட்டுக்கு கூட்டி போவோம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் பேயோட ஒஃபிஷியல் சைட். ஓகேங்களா, அதாவது ஃபோனில். இதில் வந்து முதலாவது கேட்குறாங்க நிறுவனத்தின் பெயர். இந்த நிறுவனத்தின் பெயரில் போயிட்டு நம்ம வந்து டிராஃபிக்னு அடித்தோம்னா சொன்னால் வராது. இதில் நீங்கள் அடிக்கணும் போலீஸ்ன்னு அடிக்கணும். சரிங்களா, இல்லை நீங்கள் போயிட்டு வந்து டிராஃபிக் ஃபைன் அப்படின்ட்டு அடிச்சிங்கன்னா வராது நிறுவனத்தின் பெயர். ஓகேங்களா, இதில் வந்து நிறுவனத்தின் பெயர். ஓகே, இதில் ஓகே இந்த நிறுவனத்தின் பெயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ்ன்னு அடிங்க. ஓகேங்களா, போலீஸ்ன்னு அடிச்சிங்கன்னா முதலாவது வந்து ஸ்ரீலங்கன் போலீஸ்ன்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்ரீலங்கன் போலீஸை கிளிக் பண்ணதுக்கு பிறகு சேவை டைப், அதாவது சர்வீஸ் டைப்னு இருக்குது. இதில் வந்து டிராஃபிக் ஃபைன், இந்த சர்வீஸ் பாருங்களா, இதில் வந்து டிராஃபிக் ஃபைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். டிராஃபிக் ஃபைனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து வெஹிக்கிள் நம்பர், உங்களுடைய வாகனத்தினுடைய இலக்கம் அவங்க வந்து அந்த தடகொலையிலே எழுதிடுவாங்க உங்கள் வெஹிக்கிள் நம்பர். இதில் வந்து உங்களோட வெஹிக்கிள் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது வந்து சாரதி அனுமதி பத்திர இலக்கம், உங்கள் லைசன்ஸில் வந்து மேலே வந்து நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இந்த நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன், அதாவது உங்களுக்கு தடகொலை கொடுத்தாங்க தெரியுமா, அந்த தடகொலையில் வந்து எழுதியிருப்பாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் எழுதியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. இதில் வந்து தம்புல் இருக்குது, கிளவு இருக்குது, கிக்கிராவு இருக்குது, குருநாகல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது அங்காள சைடு தான் இருக்குது, கொழும்பு சைடு குருநாகல் சைடு தான் இருக்குது. இதில் வந்து ஏதாச்சும் சும்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் சும்மா வந்து இப்போ மாலபேன்னு கொடுக்கணும், கொழும்புல உள்ள மாலபேன்னு கொடுக்கணும். இந்த மாலபே. ஓகேங்களா, இப்போ மாலபே கொடுத்துட்டேன். மாலபே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து போலீஸ் அதிகாரியின் தொலைபேசி இலக்கம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து அந்த உங்களுக்கு டிராஃபிக் ஃபைன் போட்டார், அந்த ஃபைன் போட்டவருடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது அபராத தொகை, அபராத தொகையை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வந்து போக்குவரத்து அபராத ரசீட் எண், அதாவது அந்த ரசீட்டோட உங்களை வந்து எண் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து அதனுடைய தொகை, அடுத்தது மீண்டும் ஒரு தொகை, அடுத்தது உங்கள் தொலைபேசி இலக்கம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சாதனை பத்திர வணிக பதிவு இலக்கம், அதாவது சாரதி உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணலாம். அதை வந்து மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் அட்ரஸ், காரணம் வந்து டிராஃபிக். இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சப்மிட்ன்ற பட்டனுக்கு தெரியுமா, இந்த சப்மிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்து உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் பிஓசி பிளாக்ஸில் தானே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிஓசி பேங்க்லேருந்து நம்பர் ஒன்று வரும். நீங்கள் வந்து பீப்புள்ஸில் பண்ணிங்கன்னா பீப்புள்ஸில் ஒரு நம்பர் ஒன்று வரும். ஓகேங்களா, இந்த நம்பர் வந்தோன்னா அவங்கள்ட்ட அந்த ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும். அங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இதில் வந்து அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. என்ட்ரு பண்ணி முடிய உங்களோட பேங்க்லேருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகி கவர்மெண்ட் பேரில் செட்டில் ஆகிரும். அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட லைசன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ள முடியாதான் இருக்கும். சரிங்களா, இதுதான் இந்த கவர்மெண்ட் பே சிஸ்டம். அடுத்தது வந்து அதாவது டயலாகோட ஜீனி ஆப்பில் வந்து எப்படி வந்து பே பண்ணணும்னா பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து டயலாகோட ஜீனி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜீனி ஆப்லேயே வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. முதலாவது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேவிங் பாக்கெட்டு, ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருக்குது, குளோபல் பேஸ் இருக்குது, லோன் இருக்குது, ஈஸி கேஷ் இருக்குது. ஈஸி கேஷுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளெக்ஸ் பே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் பே இருக்குது. அது கீழே வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேன்னு இருக்குது. இதான் வந்து ஜெனி ஆப்போட டேஷ்போர்ட். இதான் வந்து ஜெனி ஆப்போட டேஷ்போர்ட். இப்படி தான் இருக்கும்.
இந்த டேஷ்போர்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்டு பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் பேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கவர்மெண்ட் பே நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இதில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் பே வந்து கிளிக் பண்ணோம்னா அது பக்கத்துலேயே பாருங்கள், இதில் வந்து ஃபைனுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபைனை வந்து கிளிக் பண்ணி சொன்னால் இதில் வந்து வரும். இதில் வந்து இதில் வந்து ஃபைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து போலீஸ் ஸ்டேஷனோட லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். அதாவது அதில் வேறு மாதிரி இருக்கும். அதாவது பிஓசி அந்த பேங்க் ஆப்பில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த வாலெட்டுகளில் வந்து சம்டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த டேஷ்போர்டுகள் அதோட வந்து இந்த உள்ளுக்குள்ளே போகிற இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளவுதான். இதில் பார்த்து சொன்னால் எல்லா பேங்கோட போலீஸ் ஸ்டேஷனும் வரும். இது நீங்கள் சும்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து கேட்குறது வந்து வெஹிக்கிள் நம்பர் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்து வந்து டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு. இதில் வந்து சர்வீஸ் டைப்பில் வந்து டிராஃபிக் ஃபைன் அப்படின்னு சரி. அதாவது ஃபைன் சீட் நம்பர். அதாவது உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு துண்டு ஒன்று சீட் ஒன்று தடகொலை, அந்த தடகொலையோட நம்பர் இதில். அடுத்து வந்து ரீஎன்டர் நம்பர். அடுத்து வந்து ஆஃபீஸ் நம்பர், அதாவது டிராஃபிக் ஃபைன் போடுறாங்களா அவங்களோட நம்பர். அடுத்த அமௌண்ட், உங்களோட இமெயில். அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த கண்டினியூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க்லேருந்து அதாவது இப்போ நான் உங்களோட பேங்க்லேருந்து அதாவது நான் இப்போ போட்டது வந்து டயலாக் ஃபினான்ஸில் இருந்து போட்டேன்னா டயலாக் ஃபினான்ஸ் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து அங்கே உங்களுக்கு அந்த ட்ராஃபிக் இது போட்டார், அந்த ஃபைன் போட்டார், அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் அதில் வந்து என்ட்ரு பண்ணான்னு சொன்னால் உங்களோட பேங்க்லேருந்து காசு வெட்டுப்பட்டு அவங்களோட அந்த கவர்மெண்ட் பேயில் வந்து செட்டில் ஆயிரும். அதுக்கு பிறகு வந்து உங்கள் லைசன்ஸ் நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு வரலாம். இதே மாதிரி தான், இப்படி தான் வந்து ட்ராஃபிக் அதாவது ட்ராஃபிக் வந்து நம்ம பிடிச்சா வந்து ஆன்லைனில் இப்படி தான் வந்து பேமெண்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாவட்டங்களுக்கும் வரலை. குறிப்பாக வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் வரலை. கொழும்புல வந்து இப்போ கொழும்பு மாவட்டங்களில் வந்து வந்திருக்கு. கொழும்புல வந்துட்டு குருநாகல் வந்துருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து வருது. நீங்கள் இப்போ அங்காள சைடில் போய்ட்டு பிடிப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் பே மூலம் வந்து பே பண்ணி உங்கள் லைசன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் வந்து இங்கே யாழ்ப்பாணம் சைடு, மட்டக்களப்பு சைடு, நார்த்தன் ஈஸ்டர்ன் வந்து இன்னுமே வரலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மாதத்தால் இங்காலே வந்துடும். இப்பயே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னுமே நல்லது. கூடிய சீக்கிரமே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அங்கங்கே வந்து அலைஞ்சு தெரியாமல் நம்ம வந்துட்டு டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இப்படியே வந்து பே பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கம்ப்யூட்டர்லையும் இருக்குது. கம்ப்யூட்டர்லையும் உங்களுக்கு எப்படி நான் பே பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி வந்து யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுறேன்னு காட்டுறேன். அதுலேயே வந்து அதே சிஸ்டம், நம்மளோட பேங்கை வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஃபோன் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் வந்து செட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். அவங்களுக்கு பேங்க் ஆப்லேயும் எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது வாலெட்லையும், அதாவது இந்த ப்ரைவேட் வாலெட்லையும் எப்படி செட்டில் பண்ணுறேன்னு காட்டிட்டேன். ஓகே, மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.